ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம். இந்த லட்டு செய்யறதுக்கு சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதை செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க அந்த ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹெல்த்தி லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் சூடானதும் அதில் 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மட்டா ரைஸோட அவல் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வெள்ளை அவல் கிடைச்சா அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம 1 கப் நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இதில் கடலையே அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்தெடுத்தா போதும். இது ஏற்கனவே நல்லா வறுபட்ட கடலை. நிலக்கடலையில நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு. இதை வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ண முடியும். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கடையிலேருந்து அதிகமாக வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. இதில் சேர்க்குற எல்லா பொருட்களுமே ரொம்ப ரொம்ப சத்தான பொருட்கள். அதனாலேயே இது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இப்போ நிலக்கடலை ஒரு அளவுக்கு சூடாயிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு பருப்பட்டா போதும், நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் பேனில். நெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு 1/2 கப்பு தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த நெய்யோடு சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்த்து வறுக்கிறோம். ஒரு 2-3 நிமிஷம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா வறுத்தா போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதும் நம்ம இதையே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அவல், அது கூட நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். அதோடய ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா பொடிச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுல தேங்காவையும் சேர்த்துடலாம். தேங்காவையும் சேர்த்து ஒரு 1-2 சுத்து சுத்தி எடுக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 சுத்து சுத்தி எடுத்தாச்சு மிக்சியில. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 150 கிராம் வெல்லத்துக்கு கொஞ்சமாக 1/4 டம்ளருக்கு குறைவாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் லட்டு பிடிக்கலாம். வெல்லம் பாகுபதம்லாம் வர தேவையில்லை. நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்தாலே போதும். வெல்லம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச அவல் நிலக்கடலை பொடியோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் உப்பு அந்த இனிப்பு பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம சேர்க்கிறோம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளை கரைசல் சேர்க்கலாம். வெள்ளை கரைசல் ஓரளவுக்கு சூடா இருக்கும் போதே நம்ம சேர்க்கணும். வெள்ளக்கரைசல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டையா பிடிச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ண முடியும். நம்ம சேனல்ல ஏற்கனவே பச்சைப்பயிறு வடை, கடலைப்பருப்பை வச்சு சுயன் எல்லாமே செஞ்சுருக்கோம். இது எல்லாமே ஈஸியாக செய்யக்கூடியது தான். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் செஞ்சு பாருங்க. அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.